ஹாய் நண்பர்களே, இது சித்தன் டைரி. நான் எஸ்கே. இலங்கை டூருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த செலெக்ஷன் பல்வேறு அதிர்ச்சிகளையும் விவாதங்களையும் சர்ச்சைகளையும் உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தகவலை சொல்லிக்கிறேன். இப்போ தலைமை பயிற்சியாளராக இருக்கிற கௌதம் காம்பீருக்கும் தலை எம்எஸ்டி தோனிக்கும் ஆரம்பத்தில் இருந்தே ஆகாது. 2011 வேர்ல்டு கப் வாங்கும்போது தோனியை ரசிகர்களெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாட அப்போவே கௌதம் கம்பீர் ஓப்பனாக விமர்சிச்சாப்புல தோனியை. ஏன்னா கிரிக்கெட் என்பது ஒரு கூட்டு முயற்சி. கப்பு வாங்கினதில் எல்லோரோட பங்களிப்பும் இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட நபரை தூக்கி கொண்டாடாதீங்க, தனிப்பட்ட நபர் துதி பாடாதீங்க அப்படின்னு சொல்லி கௌதம் காம்பீர் அப்போவே தோனியை வெளிப்படையாக விமர்சனம் பண்ணாப்புல. அதில் இருந்தே தோனிக்கும் கௌதம் காம்பீருக்கும் ஆகாத ஒரு நிலை இருந்து வந்தது. இப்போ இந்திய அணியோடைய பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் இப்போ என்ன ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த கௌதம் காம்பீர் தோனியோடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு கருதப்படுற ஒரு 3 முக்கியமான பிளேயர்களை எந்த வாய்ப்பும் கொடுக்காம T20 அணியிலிருந்தும் ஒரு நாள் போட்டி அணிக்கும் ரெண்டுக்குமே எந்த வாய்ப்பும் கொடுக்காம கலட்டி விட்டாப்ல அப்படிங்கிற ஒரு பேச்சு பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது. அது யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ருத்ராஜ் கெய்க்வாட். ஐபிஎல் அணி சிஎஸ்கேவுடைய கேப்டனாக தோனி இருந்தாப்புல. அதுக்கு பிறகு தோனி கேப்டன்லேருந்து ரிட்டையர் ஆன பிறகு ருத்ராஜ் கெய்க்வாட்டை கேப்டன் ஆக்கினாப்புல. ருத்ராஜ் கெய்க்வாட்டை கேப்டன் ஆக்கி டீமில் ஒரு ஆளாக தோனி தொடர்ந்தாப்புல. ருத்ராஜ் கெய்க்வாட் தோனியோட செல்லப்பிள்ளை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லியிருந்தாங்க. சமீபம் நடந்த ஜிம்பாப்வே தொடரில் அட்டகாசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாப்புல. 250 உட்பட 71 ஆவரேஜோட 130 ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்தாப்புல ருத்ராஜ் கெய்க்வாட். இப்போ இந்த ஸ்ரீலங்கா தொடருக்கான T20 போட்டியிலையும் பேர் இல்லை, ஒரு நாள் தொடர்லையும் அவருடைய பேரை கம்ப்ளீட்டாக இல்லை. கட்டங்கட்டி ருத்ராஜ் கெய்க்வாட்டை தூக்கிட்டாப்புல கௌதம் காம்பீர், தோனியோட ஆதரவாளர் அப்படிங்கிறதுனால அப்படின்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ரெண்டாவது யாருன்னு பார்த்தா, T20 வேர்ல்டு கப் வாங்கின கையோட ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா 3 பேரும் T20 போட்டிகளிலிருந்து சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் போட்டிகளில் அவங்க தொடர்ந்து ஆடுவாங்க அப்படின்னு ஒரு தகவல் அப்பயே சொல்லப்பட்டது. இப்போ இந்த ஒரு நாள் போட்டிக்கு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் திரும்பி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ரவீந்திர ஜடேஜா கழட்டி விடப்பட்டிருக்கிறார். இந்த ரவீந்திர ஜடேஜா தோனியோடைய ஆதரவாளர், சிஎஸ்கேயோடைய முக்கியமான பிளேயர். அதனால் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் ஆப்பு வச்சுட்டாப்புல காம்பீர் அப்படின்னு ரெண்டாவது விஷயத்தையும் சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக ஸ்ரேயஸ் ஐயர் 50 ஓவர் வேர்ல்டு கப் முடிச்ச கையோட கழட்டி விடப்பட்டிருந்தாப்புல. ஸ்ரேயஸ் ஐயரும் இஷான் கிஷனும் கழட்டி விடப்பட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்ரீலங்கா தொடருக்கான ஒரு நாள் அணியில் செலக்ட் செய்யப்பட்டிருக்கிறாப்புல. ஆனால் இஷான் கிஷன் அதே கேட்டகரியில் ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக நீக்கப்பட்ட இஷான் கிஷன் ஒரு நாள் போட்டி T20 போட்டி ரெண்டுலேயுமே சேர்க்கப்படலை. இந்த இஷான் கிஷன் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர், தோனிக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. இதனால் இந்த 3 பேர்த்தையும் கட்டங்கட்டி காம்பீர் தோனியோட ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக கட்டங்கட்டி தூக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு அதை உங்கள் பார்வைக்கே விட்டுறேன். எது எப்படியோ, விளையாட்டில் அரசியலையோ இல்லை ஒரு நபரை பிடிக்காத ஒரு பழிவாங்கலுக்காக செய்யக்கூடிய விஷயமோ இந்திய அணியின் எதிர்காலத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.